உலகத்தின் மீது அன்பு போச்சுன்னா கர்த்தரிடத்துல சரியா அன்பு கூற முடியாது. உலகத்தில் அன்பு கூற வேண்டாம், அவையெல்லாம் அழிந்து போயிடும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் உலகில் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவனுக்கு என்ன அன்பு இல்லை? பிதாவினுடைய அன்பு இல்லை. உனக்கு மொபைல் போன்ல அன்பு இருந்துச்சுன்னா அதையே எடுத்து 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 பார்த்துட்டு இருப்பேன். இந்த லவ் பண்ற பிள்ளைங்களை கொஞ்சம் பாருங்க, பிரியவே மாட்டாங்க. உக்காந்தா SMS, எழுந்தா SMS, வீட்டுக்கு போனா SMS, பாத்ரூம் போனா SMS, ஏதாவது அனுப்பி சேட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்கும் போது காலையில் என்ன குட் மார்னிங், நைட்டு குட் நைட்டு. அந்த தூங்குற கொஞ்ச நேரம் தான், அப்போ கூட தூங்க மாட்டாங்க. சில ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அப்படி இருப்பாங்க. அந்த இம்மைக்குரிய காரியத்தில் அவ்வளோன்னு சொன்னா, ஆண்டவர் தன் ஜீவனையும் கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே, அவரில் நாம் எவ்வளவு அக்கிரமத்துக்கு தான் திரும்ப சொல்ல பிடிவாதமா நிக்காத. அதற்காக எதை எழுந்தாலும் பரவாயில்லைங்க, இயேசுவை மட்டும் எழுந்து வருங்காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அநேக இடறி போறீங்க தெரியுமா? பரிசுத்த ஆவி இந்த சபையில் இருக்கிற ஒரு சிலரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க ஏன் இடறி போகிறீங்க தெரியுமா? ரகசிய பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பாவத்துக்கு விழுந்து போய் இருக்கிற, யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. தேவன் பரலோகத்தில் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். சிம்சோன் தெளிலால் மடியில் விழுந்து போனான், அபிஷேகத்தில் இழந்தான். பல் பிடுங்கப்பட்ட பாம்பை போல தைரிய சிங்கத்தை கிழித்தான். தாவீதும் கிழித்தான், சிம்சோனும் கிழித்தான். ஆட்டோ போல கிழித்த பயங்கரமான பராக்கிரமசாலியா தான் இருந்தாங்க. சின்ன பாவத்தில் விழுந்ததுனால ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியல. விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17 துவங்கி 21 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க போகிறோம். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 961. மனுப்புத்திரனே, காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக சொல்லுகையில் எச்சரிக்கும்படியாகவும் காக்கும்படியாகவும் சொல்லாமலும் எச்சரிக்காமலும் இருந்தால் சாவான். கேட்பேன், எச்சரித்தும் திரும்பாமற் போவானே ஆகில் சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே திரும்பி செய்யும் போதும் வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காத படியினாலே சாவான். நினைக்கப்படுவதில்லை. இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. வாசிக்கும் போதே அந்த வசனங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்க 2 காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஒரு கூட்டம் துன்மார்க்கன், இன்னொரு கூட்டம் நீதிமான். ஆனால் 17வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, மனுப்புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்னாக வைத்திருக்கிறாரா? காவலாளனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை என்ன பண்ணணுமா? எச்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. எவையெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும், எந்த காரியத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. அவைகளை குறித்து பேச இப்போது நேரமில்லை. 3 அல்லது 4 காரியங்களை என் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். இங்க 2 கூட்டத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேரி தாற்றங்களிலே அவனை ஆவிக்குள்ளாகி அவனை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி 2 கூட்டத்தை கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஒரு கூட்டம் நீதிமான், இன்னொரு கூட்டம் துன்மார்க்கன்.
ரெண்டு கூட்டத்தையும் கர்த்தர் எச்சரிக்கும்படி சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் பாவத்தை விட்டு துன்மார்க்க ஜீவித்தை விட்டு மனம் திரும்பினால் அவனுடைய ஆத்துமாவும் தப்புவிக்கப்படும், எச்சரிப்பினுடைய ஆத்துமாவும் தப்புவிக்கப்படும். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் பாவம் செய்வானே யாகில் அவனுடைய இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்காது, அவனுக்கு அது போய் சேரும். அல்லேலூயா. அதாவது துன்மார்க்கத்திற்கு அவன் பாவின்னு சொல்லல, நீதிமானையும் சேர்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் முன் செய்த நீதி நினைக்கப்படுவது இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லு. 20வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காத படியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், ஜெபிக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஆனால் ரத்தத்தினால் கழுவப்பட்டுக்கலாம், வார வாரம் சபைக்கு தவறாமல் வரலாம், திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம், ஆனாலும் நீதிமான் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நீதியில நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வரைக்கும் நான் நீதி செய்துட்டேன், அதனால எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி யாரும் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் 21வது வசனத்துல, நீதிமான் பாவம் செய்யாத படிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு. துன்மார்க்கதான் பாவம் செய்யறதா எச்சரிக்கணும், ஆனால் கர்த்தர் சொல்வார் நீதிமானையும் எச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் செய்ய, நேற்று செய்த பாவம், ஒரு நான் பரிசுத்தவான், சபைக்கு வந்துட்டேன், நான் உத்தம, முன்ன பாவத்தில் இருந்த, இப்ப சபைக்கு வந்துட்டேன், நான் யாராயிட்டேன், நீதிமானா மாறிட்டேன், ஆனாலும் முடிவு பரிந்து நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சபை என்ற ஒரு கூடுகை ஏற்படுத்தி வார வாரம் சத்தியத்தை சொல்லி ஒரு காவலாளனை வைத்து வார வாரம் எச்சரிப்பின் சத்தம் தொனித்துக் கொண்டு, எதுக்கு தெரியுமா, நாம் ஆயத்தமாகப்பட வேண்டும். மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறார், மணவாட்டி சீக்கிரம் ரெடியாக மாட்டாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அதற்காகத்தான் அந்த ஆயத்தங்களை செய்யும்படியாக சபையை ஒரு கோட்பாடை ஏற்படுத்தி ஒரு போதகரை வைத்து ஒரு காவலாளனை வைத்து அதை எச்சரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் வந்திருக்கிறாங்க, நீதிமான் தான் இருக்கிறாங்க, ஆனால் நீதிமான் இடறி போய்விடக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நீதிமானை எச்சரிக்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கா காவலாளனா வாட்ச்மேன். வாட்ச்மேன் வேலை செய்யணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாட்ச்மேன் வேலை யாரும் விரும்பவும் மாட்டாங்க, ஏன்னா அதுக்கான சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும். நைட்டு ஃபுல்லா முழிக்கணும், பகல் ஃபுல்லா நிற்கணும், வரக ராஜாக்களா சலிட் அடிக்கணும், உள்ள யாரும் உள்ள எந்த அசுத்த வல்லமை உள்ள நுழையக்கூடாது. அது மட்டும் கிடையாது, யாரும் திடீர்னு போயிடக்கூடாது, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. காவலாளர் வேலை சாதாரண வேலை இல்ல, மிகப்பெரிய வேலை. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் எங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதற்காக தான் சபையிலே ஒரு போதகரை ஏற்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார் காவலாளனாக. ஆமென் சொல்லுங்க. நல்லது பண்ணும்போது தட்டி கொடுப்பாங்க போதருங்க, தப்பு பண்ணும்போது தட்டியும் கேட்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சபை வளரும். அப்படி இருந்தால்தான் உங்கள் ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்லி ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்கள் நீங்கள் இடறி போயிடுவீங்க, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவீங்க. அதற்காகத்தான் எச்சரிப்பின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்த திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 33வது அதிகாரத்தில் கர்த்தர் இதே காரியத்தை தான் திரும்பவும் சொல்லுகிறார். எசேக்கியேல் 33:2 9 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே வேதம் இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரோடு பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அல்லேலூயா. இங்க ஒரு தேசத்தின் மேல் பட்டயத்தை கர்த்தர் அனுப்பவாம். பட்டயம் என்று சொன்னால் அழிவு. ஒரு தேசத்தில் ஒரு அழிவை அனுப்பும் போது எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தை ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தை ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்படியே கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆரம்ப நாட்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அழிவு வருகிறது, ஒரு சுனாமி வருகிறது என்று சொன்னால் எச்சரிக்கும் போது
தண்டோரா போடுவாங்க. தண்டோரா போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ அங்கே ஒரு பெரிய அலை வரப்போகுது, ஒரு பெரிய புயல் வரப்போகுது, ஜனங்கள் எல்லாம் வெள்ளம் வரப்போகுது, அபாயம் வரப்போகுது, அதனால் இந்த பகுதியில் இருக்க வேணாம், நீங்கள் வேறு இடத்துக்கு செல்ல வேணும் சொல்லிட்டு தண்டோரா போட்டு அறிவிப்பாங்க. ஆனால் வேதத்தின் காலத்தில் எக்காலத்தை ஊதுவார்களாம். ஏன்னு சொன்னால் பட்டயம் வரப்போகிறது, தேசத்தின் மேல் அழி வரப்போகுது. எக்காலத்தை ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் அந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எச்சரிப்பின் சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 5வது வசனம் சொல்லு, 33:5 சொல்ல, எசேக்கியேல், அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும், எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறீர்களோ உங்களுடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவனும் தப்புவித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. வாரம் சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு டிவி ஆன் பண்ண நிறைய செய்தி இருக்கிறது, யூடியூபுக்கு போனால் நிறைய செய்திகள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு யார் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏதோ சபையை தேடி தான் ஓடுவாங்க. இன்னைக்கு வீட்டில் இருந்து மொபைல் போனால் நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய பாடல்களை கேட்கிறோம், நிறைய மெசேஜை கேட்கிறோம். ஆனால் இன்னும் எச்சரிப்பை அடையாமல் இருப்போம் என்று சொன்னால் ஜீவனை தப்புவித்துக் கொள்வது எப்படி? எத்தனை முறை எச்சரிப்பின் சத்தம் உங்களை தொனித்துக் கொண்டே இருக்கும், எத்தனை முறை சத்தம் சபையில் வந்து தொனித்துக் கொண்டே இருக்கும். இன்னும் இருக்கிற மாதிரியே இருப்பேன், இன்னும் நான் வளரவே மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் என்று சொன்னால் வேறொருவர் உங்களை தப்பித்துக் கொள்கிற நாட்கள் வரவே வராது. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும் போது நிச்சயமாக உங்கள் ஜீவனை தப்புவித்துக் கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 6வது வசனம் சொல்லுகிறது, காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமல். இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, காவற்காரன் எச்சரிக்கப்படலாம், காவற்காரன் கர்த்தர் நியாயந்திருப்பார். நான் எச்சரிக்கப்பட என்னையும் சேர்த்து கர்த்தர் நியாயந்திருப்பார். ரெண்டு கூட சொல்ல, உங்களையும் எச்சரிக்கணும், நானும் எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் வந்து உங்களை பிரசங்கம் பண்ணிட்டு மட்டும் போறதில்லை, நானும் ஜாக்கிரதையா இருக்கணும், உங்களையும் ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். அப்பதான் 2 பேரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பரலோகத்துக்கு வழி காட்டுறாங்க, அவங்களும் போறதில்லை, போறவங்களையும் விடுறது கிடையாது. அப்படி அல்ல, நாங்கள் ஜாக்கிரதை. இந்த மெசேஜ் முதல்ல எனக்கு தான் ஆண்ட முதல்ல பேசினாரு, அதற்கு பிறகுதான் உங்களோட சபையில் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல என்ன எச்சரிக்கிறார் ஆண்டவர், மகனை இப்படியெல்லாம் இருக்காதப்பா இந்த காலத்தில் இப்படின்னு. அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நான் என்னுடைய காரியத்தை சரி செய்து கொண்டு அதைத்தான் மறுபடியும் சபையில் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையில கண்டிப்பா கேட்பார். ஹல்லேலூயா. உங்களை நம்பி கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு நீங்க தான் காவல்காரர், உங்க குடும்ப தலைவன் தான் குடும்பத்துக்கு காவல்காரர். மனைவிகளே, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. போதகர், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருமே ஒரு பொறுப்புல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காவலாளன் மறந்து போகக்கூடிய உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் காவலாளன், குடும்ப தலைவன் தான் காவலாளன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் குடும்பத்துக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையா இந்த குடும்பத்தை எச்சரித்து சரியான பாதையில நீங்கள் நானும் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்கிறது, மனுப்புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஹல்லேலூயா. திரும்ப எச்சரிக்கை சொன்னார். இங்கிலீஷ்ல சொன்ன அழகா வார்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு வார்னிங் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பெரிய இந்த போஸ்ட் கம்பத்திற்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட போட்டு இப்படி போட்டுட்டு என்ன போட்டிருக்கு தெரியுமா, அபாயன் போட்டிருக்கும். அப்படின்னு சொன்னா அங்கே ஹை வோல்டேஜ் இருக்குது, அதை டச் பண்ணின்னு சொன்னால் என்ன ஆகுமா, கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அது மாதிரி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அபாயத்தை, எச்சரிப்பின் சத்தத்தை இந்த சபையின் நடுவில் கர்த்தர் துணிக்கும்படி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அந்த கரண்ட்டுக்கே அவ்வளோ தூரம் இருக்கிறன்னா அதை காட்டிலும் பல மடங்கு அக்கினி அங்கே நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் விழித்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் நித்தியமாய் பரலோகத்தில் அப்பாவுக்கூடிய எப்பொழுதும் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்றத விசுவாசிக்கிறதே இல்ல மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். எபிரேயர் 11:7.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஹல்லேலூயா, பார்க்கவே இல்லை அழிவு வரும்னு சொல்லிட்டு தண்ணியை பார்க்கல, ஜலத்தை பார்க்கல, எதுவுமே பார்க்கல, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அந்த ஜனங்களை எச்சரித்தார். நோவா பேழைக்குள்ள வந்திருப்பா, ஆனா சிலராகி 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவா 120 ஆண்டு காலமாக பிரசங்கம் பண்ணார். 120 ஆண்டு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், காலையும் மாலையும் தினந்தோறும் எச்சரிப்பின் சதை துணித்துக் கொண்டே இருந்தார். ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது, ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, இந்த அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நோவாக்கு சொன்ன ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பா, அது கீழே அறையை பூசு மேல் அறையை பூசு, தனித்தனியாக விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு தனித்தனியாய் அறைகளை உண்டு பண்ணி எல்லாரும் பிரவேசிங்க, நான் உள்ளே பூட்டி கதவை அடைத்த பிறகு நான் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி இந்த பேழையை மிதக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நோவாவை பேழை, அதாவது கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவன் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரித்தார். கர்த்தர் வான் பண்ணார், நோவா ஒரு அழிவு வரப்போகிறதுப்பா, ஒரு பட்டயத்தை அனுப்ப போற தேசத்துல பூமி சீர்கட்டி இருக்கிறது, உனக்கு முன்பாக சரியாக இல்லை, பாவத்தை செய்து கொண்டிருக்கிற தேசம், அநேக அக்கிரமங்கள் மிகுந்து கொண்டிருக்கிற தேசம், ஆகவே உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நோவாவிடத்தில் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. யாரு? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, குடும்பமாக இருக்கிற அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் சற்று குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்ப பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கடைசி காலமாக இருக்குது. குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், எப்படி சுக்குநூறாக்கலாம், எப்படி கணவன் மனைவிகளை பிரிவினையை கொண்டு வரலாம், எப்படி பிள்ளைகளை தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கலாம், தாயினிடத்திலிருந்து பிரிக்கலாம், அவர்களை பிரித்து தூர தேசத்துக்கு கொண்டு போய் பாவத்தை வைத்து ஆத்மாவை நரகத்தை தள்ளலாம் என்று சத்துரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமா என்று தந்திரவாதை சுற்றி திரியிருக்கிறான். ஆனால் நம்முடைய கர்த்தரோ யோசனையிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவன் தந்திரம் பண்றதுக்குள்ள நம்ம ஆண்டவர் யோசித்து முடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே எச்சரிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு வார்னிங்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு டைம் கேரளா அழிவை பார்க்கும்போது ஜாக்கிரதையா, உனக்கு வந்துடக்கூடாது அழிவு, நீ ஜாக்கிரதையாரு. சென்னை பட்டணத்துக்கு அழிவை பார்க்கும்போது உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சுனாமி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறாப்பா, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையா. பூமி எச்ச பார்க்கும்போது ஜாக்கிரதையாயிரு. ஏன் தெரியுமா? நான் சீக்கிரம் வர போறேன். இதெல்லாம் அடியாளங்களை நிறைவேறிக்கும். இதை பார்த்து நீ எச்சரிப்படைந்து உன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்திக்கொள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எந்த காரியத்தில் நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? ஒரு 4 காரியங்களை குறித்து தியானிக்கலாம், வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. யோசுவா 23:11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. முதல் எதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுதல் ஒரு நாள் குறைந்து போயிடக்கூடாது. அந்த அன்புல அப்படியே சீரான பாதையில, செவ்வையான பாதையில நம்ம ரட்சிக்கப்பட்ட புதியிலிருந்து அது தொடர்ந்து வளர்ந்து ஓங்கி பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது சபையை நோக்கி பாஸ்டர், சர்ச்சி, மீட்டிங்கு, அப்போ ஒரே பாஸ்டிங் பிரேயரை மிஸ் பண்ண மாட்டோம், ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம், வார கூட்டமாக இருக்கட்டும், உபவாச கூட்டமாக இருக்கட்டும், தசமபாக காணிக்கையாக இருக்கட்டும், எந்த காரியத்திலும் இடரவே மாட்டோம். ஏன்னா ரட்சிப்பு அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்போ பயம் இருக்கும். ஐயோ, கர்த்தர் இவ்வளோ பெரிய பாவத்தில் நம்மை தூக்கி எடுத்தாரு. ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். அன்பு கூறும்போது ரொம்ப அன்பு இருக்கும். பாஸ்டர் மீது ரொம்ப அன்பு இருக்கும், சபை மீது அன்பு இருக்கும், வேதத்தின் மீது அன்பு இருக்கும், ஒருவேளை கர்த்தர் மீது பயங்கரமான அன்பு இருக்கும். எப்போ? ஆரம்பத்தில் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா.
ஏன்னு சொன்னா முடிவு வரைந்த அன்புல எதையும் மாறிடக்கூடாது, எதுவும் வந்து பிரிச்சிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும், உங்கள் அன்பு சரியா இருக்கணும். அதற்கு தான் ஃபாதர் பாடினாரு, அன்பு கூறுவேன் எப்படியா, இன்னும் அதிகமா கூறுவார். ஹல்லேலூயா. இன்னும் ஆர்வம் வரணும். ஏன் தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆயிடுச்சு. நான் ரட்சிக்கப்படும் போது இருந்த அன்பை காட்டிலும் இப்ப அன்பு எப்படி தெரியுமா இருக்கணும், எனக்கும் ஆண்டு இருக்கும் ஒரு 1000-100% வளர்ந்து இருக்கணும். குறைந்துருச்சுன்னா செக் பண்ணீங்க ப்ளீஸ். ஏதாவது குறைந்திருக்குதா, ஆண்டவருக்கு அன்பு ஏதாவது குறைவு இருக்கும் என்று சொன்னால் அதை சீர்படுத்திக் கொள்ளும்படி தான் இன்றைக்கு தேவன் இந்த சபையை எச்சரிக்கும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அந்த அன்பு குறையாமல் இருந்துச்சுன்னா சரியா ஆராதனைக்கு வருவீங்க. அந்த அன்பு குறையாமல் சரியா ஜெபிப்பீங்க. அந்த அன்பு குறையாமல் இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணீங்க, சரியா வேதம் வாசிப்பீங்க. அந்த அன்பு குறையாமல் இருந்துச்சுன்னா பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், உண்மையா இருப்போம், நீதி செய்வோம். அந்த அன்புல குறைந்து இருக்கிறதுங்க. ரட்சிக்கப்படும் போது இருந்த அன்பு, கல்யாணம் ஆகும்போது கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் பக்கத்திலே இருப்பாங்க, நெருங்கி இருப்பாங்க கொஞ்ச நாள். ஆனால் கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சி எப்படி தான் சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அப்படிதான் அறிக்கையிடுவாங்க. கொஞ்ச நாள் போக 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 எப்போ ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாரோ இருப்பாங்க. சில டைம் நினைக்க தோணும், ஏன்பா இவர் ஃபோன் பண்ணுறாரோ நினைக்கிறதுக்கான காலகட்டங்களை சத்துரு கொண்டு வந்துட்டா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கை பிடிக்கும் போது அன்பு இருந்ததோ அதை காட்டிலும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிற உங்கள் குடும்பத்தில் அன்பு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் கணவர் மீது அன்பு குறையக்கூடாது. கர்த்தரிடத்தில் அன்பு சரியா இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சரியா இருக்கும் அன்பு. தேவனிடத்தில் அன்பு சரியா இருந்துச்சுன்னா உன் பிள்ளைகளை நேசிக்கிறது அன்பு சரியா இருக்கும். நீ வேதத்தை வாசிக்கிறது அன்பு சரியா இருந்தால் உன் மனைவியை நேசிப்பதில் நீ சரியா இருப்பாய், வழி நடத்துவதில் சரியா இருப்பாய். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். யாரிடத்தில் அன்பு கூறும்படி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி. இந்த அன்பு தான் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பு தான் சபையில் இல்லை இன்றைக்கு. ஏன் என்று சொன்னால் என்டர்டைன்மெண்ட் சபையாகிவிட்டது. தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சபை உண்டாக்கப்பட வேண்டும், சபையில் என்னை ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கி மீட்டு ஜீவனை கொடுத்துட்டு சென்ற நோக்கம் என்ன தெரியுமா, சபையை ஏற்படுத்தி சபையில் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கு அலட்சியமாகிவிட்டன, பரிசுத்தம் இல்லை, எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். எதுல தெரியுமா, தேவனிடத்தில் அன்பு கூறும்படி. உங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்படி ஆத்துமாக்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 22:37 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு எப்படியா முழு மனதோடு எப்படி தெரியுமா அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியா முழு இருதயம், முழு மனம், முழு ஆத்துமா, முழு சோலோடு கூட, முழு பலத்தோடு கூட என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேலைக்கு அரமனதோடு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட. மற்ற காரியத்தை யோசித்து பாருங்க, முடியவே இல்லைனா கூட அன்னைக்கு லீவ் போடாம ஆபீஸ்க்கு போகும். ஏன் தெரியும், சேலரி கட் ஆகிடும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய முழு மனது எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி கொண்டு சிந்தித்து பாருங்கள். வேதம் இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2:5 இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2:5 இவனமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு எப்படி இருக்குமா, மெய்யாகவே பூரணப்பட்டிருக்குமாம். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில தேவ அன்பு பூரணத்துக்கு வந்து இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் மீது அன்பு போச்சுன்னா கர்த்தரிடத்தில் சரியா அன்பு கூற முடியாது. உலகத்தில் அன்பு கூற வேண்டாம், அவையெல்லாம் அழிந்து போயிடும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவனுக்கு என்ன அன்பு இல்லை, பிதாவினுடைய அன்பு இல்லை. உனக்கு மொபைல் போன்ல அன்பு இருந்துச்சுன்னா அதையே எடுத்து 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 பார்த்துட்டு இருப்பேன். இந்த லவ் பண்ற பிள்ளைங்களை கொஞ்சம் பாருங்க, பிரியவே மாட்டாங்க. உக்காந்தா SMS, எழுந்தா SMS, வீட்டுக்கு போனா SMS, பாத்ரூம் போனா SMS, ஏதாவது அனுப்பி சேட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்கும் போது காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட்டு. அந்த தூங்குற கொஞ்ச நேரம் தான், அப்போ கூட தூங்க மாட்டாங்க. சில ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அப்படி இருப்பாங்க. அந்த இம்மைக்குரிய காரியத்தில் அவ்வளோன்னு சொன்னா, ஆண்டவர் தன் ஜீவனையும் கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே, அவரில் நாம் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நான் தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், நான் தேவனுக்காக எதை இழந்திருக்கிறேன். அவருடைய அன்புக்காக சகலத்தையும் கர்த்தர் இழந்தார். நம்மை நேசிப்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து அரை நிர்வாண கோலமாய் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கொண்டேன் என்று சொன்னார். அவருடைய அன்புக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்குறாங்கப்பா. உன்னுடைய அன்புக்காக கர்த்தர் இன்னைக்கு என் மகன் என் பக்கம் வரமாட்டானோ, மகள் என் பக்கம் வரமாட்டானோ, உன்னுடைய அன்பை நோக்கி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தர் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, ஆதியில கொண்டிருந்த என்ன அன்பை விட்டா என்று உன் பேர்ல குறை இருக்குதுப்பா. உங்களை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. ஆரம்பத்திலிருந்து அன்பு இருக்கிறதா? ஆரம்பத்தில் சபையை நேசித்த அன்பு இருக்கிறதா? கர்த்தரை நேசித்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் வந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட அன்பு குறைந்திருக்கும் என்று சொன்னால் சற்று உங்கள் குறையை திருப்பிக் கொள்ளுங்கள், சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் கொண்டு அன்பு குறைந்திருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் நான் இடறி போய் இருக்கிறேன், என்னுடைய தேவனுக்கும் எனக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தொடர்பை நான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்பை நான் சரி செய்து கொண்டால் தான் மீண்டும் ஆண்டவரோடு கூட சரியாய் நடக்க முடியும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கூட பேச முடியல, ஏன் சமூகத்தில் நாட முடியல, ஏன் சரியா வர முடியலன்னு கேட்டா அன்பு இல்லைங்க. அன்பு சகலத்தையும் தாங்க. நீ எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் கர்த்தர் தாங்கிட்டு மகன் என் பக்கம் திரும்ப மாட்டாங்களோ என்று இன்றைக்கும் கரங்களை வீழ்த்து தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி அன்பு வைத்தாராம்? யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியில எப்படி அன்பு கூர்ந்தாரோ முடிவு பரிந்தும் அப்படியே தம்முடைய சீஷர்களை நேசித்தாராம். அல்லேலூயா. அவர் ஆரம்பத்தில் எப்படி அன்பா இருந்தாரோ அதே அன்புல தான் முடிவு பரியந்தம் இருந்தாராம். அல்லேலூயா. நம்மளுடைய இந்த அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. இன்பமோ துன்பமோ துயரமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவாக இருந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை சொல்லுங்க பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறது என்று ரோமர் 8வது கடைசி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை இயேசு அன்பை விட்டு பிரிக்க முடியாதுங்க. இந்த டிவி பிரிக்க முடியாது, இந்த சினிமாவினை பிரிக்க முடியாது, இந்த மொபைல் போன், சின்ன மொபைல் போன் ஆண்டு சமூகத்துக்கு போக முடியாது, தடை பண்ணுது. யார் காரணம்? நான் தான். நீ மொபைலுக்கு அன்பு செலுத்தினா மொபைல் உன்னை ஆண்டவர் கிட்ட பிரிச்சிடும். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால் என்ன போராட்டம் வரட்டும், என்ன நிந்தை வரட்டும், என்ன வியாதி வரட்டும், அப்ப சொல்லுவார் யோபு போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன், அவர் மீது அன்பு கூர்ந்தே இருப்பேன். ஏன் தெரியுமா? அந்நிய கண்களை என் சொந்த கண்கள் அப்பாவை பார்க்கும் என்று விசுவாச அறிக்கை செய்வோம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்ச உடனே சொல்லி இருக்கணும். அதுதான் சொல்லி சொல்லி சொல்றது அல்ல. ஏன்னா ரொம்ப வளர்ந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமோ ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகிய 1 கொரிந்தியர் 8:3 விவரணமாய் சொல்லுது. 1 கொரிந்தியர் 8:3 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:3 சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. தேவனில் ஒரு யார் அன்பு கூறாங்களோ அவனை தான் தேவன் அறிஞ்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, கர்த்தர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரா கேளுங்க. கையை பிடிச்சி கேளுங்களா, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். எனக்கு என்னதான் சொல்றாங்க கொஞ்சம் பாருங்களா. தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா பிரதர் சிஸ்டர்? தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா? அவளை சரியா அன்பு கூறுகிறீங்களா? உண்மையாகவே நீங்கள் தேவனில் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் தேவனால் நீங்கள் அறியப்பட்டு இருப்பீங்க. தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருப்பீங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிட உடனே அப்பா சொல்லுவார், என்னில் அன்பு கூறுற பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? மருவத்திற்கு கொடுப்பாமல் இருப்பானா? இதை செய்யாமல் இருப்பேனா? உடனே தூதனை அனுப்பி இதை போய் செய்ப்பா, நீ எனக்கு பிரியமானவன் கர்த்தர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேவ ஜனங்களே, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையா எதில் தெரியுமா? முதல் அன்பு தேவனிடத்தில் இருக்கிற அன்பை விட்டு ஒரு நாள் என்னை பிரிக்க கூடாது. ஆகவே தேவ சபையே, தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 36வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. யோபு 36:21. அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு எச்சரிக்கையாயிரும். ஹல்லேலூயா. இரண்டாவது எச்சரிப்பு எதை குறித்து என்று சொன்னால், அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேணும். அதனால தான் கர்த்தர் நீதிமானை எச்சரிக்கை சொல்றார். எதுக்கு தெரியுமா? நான் சபைக்கு வந்துட்டேன், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனால் திரும்பி அக்கிரமத்துக்கு திரும்பிட்டுன்னு சொன்னா ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால் எப்படி இருக்கணுமா? அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு எச்சரிக்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா முன் செய்த பாவம் சில டைம் நினைக்க சொல்லும், அதை இழுக்கும், மறுபடியும் அதை செய்ய தூண்டும். ஏன்னா மாம்சம் அப்படி செய்ய தூண்டும். ஆனால் நீங்களான எப்படி இருக்க வேண்டுமா? அக்கிரமத்துக்கு மறுபடியும் திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்ன பண்ணார்? சரி கட்டாமல் இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தையெல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டு இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மீறுதல் அக்கிரமத்தில் கார்மேகத்தை போல மேகத்தை போல அகற்றி விட்டு இருக்கிறார். இவ்வளவாய் செய்த கர்த்தரை நாம் திருப்பி துரோகம் செய்துவிட்டு நீ திரும்பி அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு கர்த்தர் எச்சரிக்கையாயிரும்படி இன்னைக்கு சபையை எச்சரிக்கிறாய். ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒப்பு கொடுத்திருக்கலாம், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், சினிமா பேச மாட்டேன், சினிமாக்கு போக மாட்டேன், போய் பேச மாட்டேன், இப்படியெல்லாம் ஆண்டவரே சரியா வருவேன், உண்மையா இருப்பேன், இப்படியெல்லாம் ஒரு பொருத்தனை செய்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம். இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிற கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்று சொன்னால் அநேகர் அக்கிரம சபைக்கு வந்து விழுந்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் முன்னே தெரியுமா? ஆண்டவருக்கு தூரமா இருந்தோம், பகையாளியா இருந்தோம், முன்னே அந்தகாரத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் இன்னைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ அக்கிரமத்துக்கு திரும்பாதப்பா, நீ திரும்பாத படிக்கு நீ எச்சரிக்கையா இரு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அக்கிரமத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனம் விவரணமாய் சொல்லுகிறது. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக்கொண்டு ஜெயித்தால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையோட கேடா இருக்கும். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்னும் விலகுவதை பார்க்கிலும் அறியாதிருந்தார்களானால் நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளுவது திரும்ப மெய்யான பழைமொழி. ஹல்லேலூயா. அந்த சேற்றில் தான் கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. அதை தான் நம்ம கழுவிட்டு எங்கச்சு நம்ம சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நான் இருமும் சேற்றுக்கு போவேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய மனம் எவ்வளோ வேதனைப்பட யோசித்து பாருங்க. அந்த அந்த என்னதான் பண்டிகை வந்து அது கருப்பு பண்டிகையாக இருக்கட்டும், வெள்ளை பண்டிகையாக இருக்கட்டும், என்னதான் கழுவி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சா என்ன தெரியும் பண்ணோம்? மறுபடியும் அதுக்கு எங்கே தெரியுமா இருக்கும்? சேற்றுக்கு போகணும் தான் விரும்பும். இரமாட கலவை எங்கே நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்தா கூட அதுக்கு என்ன தெரியும் விரும்பப்படும்? நான் சேத்துக்கு போனோம் தான் விரும்பும். ஆனால் நாயை போல இருந்த நம்முடைய வாழ்க்கை பன்றிய போல படு கேவலமாக அசுத்தங்களும் மிகவும் கொடூரமாக பாவ செயலால் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் துணிகரமாய் பாவம் செய்திருந்து அக்கிரமத்தினால் நிறைந்திருந்த நம்ம கிருபையால் தூக்கி கொண்டு வந்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பிள்ளை என்று சொல்வதற்கும் தகுதியற்றிருந்த நம்ம பிள்ளை என்று சொல்லி அப்பா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது எங்க புண்ணியம் அல்லப்பா, உங்களுடைய ஈவுப்பா. ஹல்லேலூயா. அவரை மறந்து அதெல்லாம் மறந்துட்டு நான் திரும்ப பாவம் செய்ய போயிட்டேன்னு சொன்னா அது அறியாம இருந்த நலமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுறாருங்க. ஹல்லேலூயா. நான் என்ன தெரியும் கக்கிட்டு என்ன பண்ண திரும்ப தின்னும். அதோடைய சுபாவம் அப்படி. நாம் அப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் மீட்டெடுத்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ள ஒரு நாளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் ரத்தத்தினால் நம்மை மீட்பு உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை கழுவி பிள்ளையாய் பரிசுத்த ஜாதியை பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமை கர்த்தரை மாற்றி சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி 8:3 சொல்கிறது, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமா நிற்காது. நான் அக்கிரமத்துக்கு தான் திரும்ப சொல்லி பிடிவாதமா நிற்காத. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லைங்க, இயேசுவை மட்டும் இழந்துடாதீங்க. பாவத்துக்காக
போனா பரவாயில்ல, இந்த பாவம் போனா பரவாயில்ல, இந்த பெண்ணு பொண்ணு உலகம் எல்லாம் போனா பரவாயில்லைங்க, நான் தனியாளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அக்கிரமத்துக்கு திரும்ப மாட்டேன், ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் வந்திருக்க அன்பு சகோதர வாலிப தம்பி தங்கச்சிகளே, இதுதான் உனக்கு சரியான நேரம், இதுதான் பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்கிற நேரம். அநேக பாவங்கள் உன்னை தொடர்ந்து வரும், அநேக பாவங்கள் உன்னை மேய்ந்து கொள்ளும், இதுதான் நேரம். ஆனால் நீ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சிலுவையை நோக்கி கட்டி இயேசுவின் பாதத்தை காத்திருக்கும் போது வருங்காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் ஏறி நடக்கிற சந்ததி நாம். ஹல்லேலூயா. அதற்கு பயந்து ஓடுகிற சந்ததி அல்ல, ரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி. அவர் ரத்தம் எனக்காக பரிந்து பேசும், அவர் ரத்தம் எனக்காக யுத்தம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோபு 36 சொல்லுது, வாசிக்கலாம். யோபு 36 11 12 13 வசனம் இவ்வாறமாய் சொல்லுகிறது. யோபு 36 11 12 13. அவர்கள் அடங்கி அவர்களை சேவித்தால், அதாவது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி நாணம் அடையாமல் மாண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அடங்கி நடந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நன்மையாகவும் செல்வ வாழ்வாகவும் இருக்குமா. நீங்க அடங்கின்னு சொன்னா மாண்டு போயிடுவீங்க. அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அதே 35 யோபு 35 சொல்லுகிறது. 11 6 7 8 வசனம் 35 யோபு 35 6 7 8 வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்னப்பா நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீ நீதிமானா இருந்தால் என்ன கிடைக்கும்? என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் லாபமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நல்லா நீங்க பாவம் செய்தால் ஆண்டவருக்கு ஒரு யூஸ் இல்லைங்க. நீங்க பாவத்தில் வாழ்றதுல உங்களுக்கு தான் நஷ்டம். ஆனா நீ நீதிமானா இருந்துட்டீங்க, மனு புத்திர ரட்சிப்புல கொண்டு வந்து பரலோக திரள் கூட்டத்தை சேர்த்துடலாம். ஹல்லேலூயா. கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. ஆகவே அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். அன்பு ஆண்டுட்டு குறைந்து போகக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டு அன்பு குறைந்தா மட்டும் போகக்கூடாது, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர்களுக்கு அன்பும் கூறுவேன், சில பேர் பாவத்திலையும் இருப்பாங்க, சில குளிரும் இல்லாமல் இருப்பாங்க, அனலும் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் நீர்லையும் இருப்பாங்க, சில பேர் நிலத்திலையும் இருப்பாங்க. எப்படி தெரியுமா? பாவத்தோடு கூட பரிசுத்த ஆலயத்துக்கு வந்து ஆராதித்து போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவர் பரிசுத்தத்தை தேடி வருவாங்க. திங்கக்கிழமை போய் அசுத்தமாக அக்கிரமத்தில் விழுந்து போயிடுவாங்க. அதனால தான் கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் மட்டும் போதாது, நீ அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்க எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. 3வது காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இப்போ ஊழியம் செய்கிறேன், இப்போ நல்லா இருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், நம்ம பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னையே சொல்கிறவங்க மத்தியில் ஏன்னு சொன்னால் பரிசுத்தமாக இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறதுனால பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, பிரசங்கத்தை பண்ணுறதுனால ரொம்ப பரிசுத்தமான ஆயிட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் விழாத படிக்க நான் எப்படி தெரியுமா இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேணும். நாளையில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கணும், 4 நாளை கழிச்சு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் வருகிற வரைக்கும், என் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் எந்த காரியத்தில் விழுந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. விழாத படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம். நேரம் கடந்து கொண்டு சில சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:8 சொல்லுகிறது, வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 10:8 சொல்லுகிறது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன பண்ணலாம்? மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா.
வேசித்தனத்தினால விழுந்து போனவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். விபச்சாரத்தினால் விழுந்து போன அநேகர் இருக்கிறார்கள். பொருள் ஆசையினால் விழுந்து போன அநேகர் இருக்கிறார்கள். பெருமையினால் விழுந்து போன அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே தன்னை நிற்கிறான் என்று சொல்லுகிறான். விழாத படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-6 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது பத்சேபாள் இடத்தில் விழுந்து போனான். ஹல்லேலூயா. போருக்கு போக வேண்டிய தாவீது, யுத்த களத்திற்கு போக வேண்டிய தாவீது வீட்டில் தங்கிறது மட்டும் போதாம மேல் வீட்டு அறைக்கு போயிட்டு, மேலே போயிட்டு, மொட்டை மாடிக்கு போயிட்டு உலாவது மட்டும் போதாது, அங்க குளிக்கிற பத்சேபாளை பார்த்து அவளை துணிகரமாய் அழைத்து கொண்டு வந்து வீட்டில் கலத்து அவளை துன்மார்க்கமாய் பாவம் செய்த நிமித்தம் பாவத்தில் விபச்சாரத்தில் விழுந்து போனார் தாவீது. நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவ சபையே, இது எதற்கு தெரியுமா கர்த்தர் எச்சரிக்கிறார்? விழுந்து போகாத படிக்கு தாவீது பத்சேபாள் விழுந்து போனார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1-21 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். சிம்சோன் தெல்லிலால் மடியில விழுந்து போனான். விபச்சாரத்தில் விழுந்து போனான். கண்ணு பிடுங்கப்பட்டது, மொட்டை அடிக்கப்பட்டது, அபிஷேகத்தை இழந்தான். ஏன் தெரியுமா? அநேகர் இடறி போறீங்க தெரியுமா? பரிசுத்த ஆவி இந்த சபையில் இருக்க ஒரு சிலரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க ஏன் இடறி போகிறீங்க தெரியுமா? ரகசிய பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பாவத்துக்கு விழுந்து போய் இருக்கிற. யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. தேவன் பரலோகத்தில் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். சிம்சோன் தெல்லிலால் மடியில் விழுந்து போனான். அபிஷேகத்தில் இழந்தான். பல் பிடுங்கப்பட்ட பாம்பை போல தைரிய சிங்கத்தை கிழித்தான். தாவீதும் கிழித்தான், சிம்சோனும் கிழித்தான். ஆட்டோ போல கிழித்த பயங்கரமான பராக்கிரமசாலியாக தான் இருந்தாங்க. சின்ன பாவத்தில் விழுந்ததுனால ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியல. விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னாகும் 25வது அதிகாரம் 1-18 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் மோவாப் புத்திரர்களோடு சேர்ந்து விபச்சாரம் பண்ணார்கள். அங்கு பெனேகாஸ் எழுப்பி கர்த்தராக பக்தி வைராக்கியம் ஈட்டி எடுத்து உருவ குத்தினான். இன்றைக்கு பக்தி வைராக்கியம் காட்டுகிற பரிசுத்த பிள்ளைகள் தேசத்தில் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். விபச்சாரம்னா டைரக்டாக எச்சரி. நீ எச்சரிப்பேனா உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளலாம். எனக்கு தெரியாது பிரதர், அவன் செஞ்சா செய்யட்டும், செய்யாமல் படி எனக்கு என்ன, அவன் வந்தா போதும், காணிக்கை வந்தா போதும், சபைக்கு வந்தா போதும் சொன்னா பரலோகத்தை நோக்கி போக முடியாது. பாவம் செய்களை கண்டிப்பாக எச்சரித்தாக வேண்டும். நீதிமான எச்சரிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? மோவாப்பு எந்த சந்ததி? மோவாப்பிலிருந்து வந்தது, தகப்பனிடத்தில் வந்தது. அந்த சந்ததியோட இஸ்ரவேல் புத்திரர்கள் சேர்ந்து அசுத்த கொலைச்சலை உண்டாக்கினதில்ல. அங்க ஜனங்க விழுந்து போனாங்க. திரள் கூட்டமாய் ஜனங்க விழுந்து போனாங்க. யோசுவா 7வது அதிகாரம் 1-26 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆகான் யுத்தத்துக்கு போறாங்க. யோசுவா கூட சேர்ந்து போறாங்க. போயிட்டு என்ன தெரியும் பண்றாங்க? அங்கிருந்து பொண்ணு வெள்ளி எடுத்துட்டு வந்து ஆகான் என்ன பண்ணா பூமிக்குள்ள புதைச்சி வச்சிடறான். பூமிக்குள்ள புதைச்சி வச்சதுனால சாபம் வந்துடுது. கல் எறிந்து கொண்டதுனால அவன் மரித்து போகிறான். பண ஆசை, பொருள் ஆசை, பொருள் ஆசையில் விழுந்து போயிடக்கூடாது. கடைசி நாட்களில் பண ஆசையில் விழுந்து போகக்கூடாது. ஜாக்கிரதை இருக்கணும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-10 வாசித்து பார்த்தீங்க. அனனியா சப்பீரா இருக்கிறாங்க. ஒரு பங்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக மறைத்து வைத்ததுனால 2 பேரும் மாண்டு போனாங்க. எதற்கு தெரியுமா? பணத்தில் விழுந்து போயிடாதீங்க, பெருமையில் விழுந்து போயிங்க. வாசிக்கிறது பார்த்தீங்க, வேதம் சொல்லுகிறது. யாத்திரா 32வது அதிகாரம் 1-35 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரோன் மோசே மலைக்கு போயிட்டாரு. ஆரோன் என்ன பண்ணுறான்? எங்களை வழிநடத்தும் தேவன் யாருன்னு தெரியல, ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் நம்மளை முன்னடத்தும் தெய்வம்னு சொன்னால், அங்கே ஏறக்குறைய 3000 பேர் விழுந்து போனாங்க. விக்கிரகத்தில் விழுந்து போனாங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லு. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 1-19, ஏசாயா 14வது அதிகாரம் 1-21 சொல்லுது. லூசிபர் பெருமையினால விழுந்து போனாங்க. தானியேல் 4வது அதிகாரம் 30-37 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, பெருமை கொண்டாரு. மாட போல 4 கால் மனுஷ மிருகம் போல மாறிட்டாரு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாசித்துக் கொள்ளுங்க. 12வது அதிகாரம் 21-25 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால என்ன பண்ண, புழுத்து தேவன் நம்ம தூதனை அனுப்பி அவன் புழுத்து மறித்து போனான். ஏன் தெரியுமா? தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால். இன்னைக்கு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மகிமையை செலுத்தாமல் இருக்கிறோம்? அது எங்களுக்கு கொடுக்குற மகிமை இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குற மகிமை. ஆமென் சொல்லுங்க. பணத்தினால் விழுந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெருமையினால் விழுந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விபச்சாரத்தினால் விழுந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேசித்தனத்தினால் விழுந்து போக எத்தனையோ பேர் இருக்காங்க. விழுந்து போகாதிருங்கள் என்று சொல்லிட்டு இதை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு மெசேஜ் எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாட்டில் பிரசங்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, பெருமை இந்த காலத்தில் நிறைய பெருமை. நான் பெரிய ஆளு, பெரிய வீடு கட்டிட்டேன், கார் பங்களா வச்சுக்கிறேன். பெருமையில் எத்தனையோ பேர் விழுந்து போயிருக்காங்க. தெரியாது, விழுந்து போனவங்களை பற்றி தெரியாது. பெருமை கூடவே வளரும். ஒரு நாள் டப்புன்னு தட்டம் கீழே விழுந்துரும்.
விபச்சாரம் அதுவும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ரகசியமா இருக்கும். வேசித்தனம், பண ஆசை, ஆண்டருக்கு கொடுக்குற காணிக்கை மறைச்சு வைக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துன்னு சொன்னா விழுந்து போயிருக்கிறோம். தன்னை நிற்கிறோம் என்று சொல்லுகிறான், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. நல்ல அண்டல் பண்ணி வச்சுக்கங்க. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்க. சில பேர் பழைய ஏற்பாடு வேணாம், நமக்கு ஒன்லி புதிய ஏற்பாடு சொல்லலாம். ஆண்டு சொல்லாது. இவைகளாம் எதுக்கு தெரியுமா? திருஷ்டாந்தங்களாக, ப்ரூஃப், நமக்கு எவிடன்ஸ் எழுதிச்சு தெரியுமா? இவைகளெல்லாம் அவர்களுக்கு சம்பவித்ததுப்பா. தாவீது இப்படி விழுந்து போயிட்டார், அனனியாஸ் அப்புறம் இப்படி விழுந்து போயிட்டாங்க. நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது என்பதற்காக தான் முடிவு காலத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே எழுதி வைத்து சென்றிருக்கிறார். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாலிபனே, பெண் என்ற பாவத்தில் விழுந்து போயிடாத. லவ் போய் ஆத்மா இழந்து போயிடாத. அன்பு வாலிப தங்கச்சிங்களே, உன் ஆடை பரிசுத்தமா இருக்கட்டும், உன் பார்வை பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கட்டும். அப்பா அம்மா இல்லை, வீட்டில் யார் இல்லை, இவ்வளோ பணம், நீங்கள் செல்வ சீமாட்டிகளாக இருக்கலாம், பணத்தில் மயங்கி போய் விழுந்துடாது. ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இந்த வாலிபத்தில் வருகிற மோகத்தில், வாலிபத்தில் டெம்டேஷனால ஏதோ ஒரு பாவத்தை சிக்கி கொண்டுறாதப்பா, விழுந்து போயிடாதப்பா, உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுப்பா. அதுக்கு தான் கர்த்தர் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் எழுதி வைத்த தெரியுமா? எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் விபச்சாரம் தேசம் பரவி கிடக்கிறது, வேசித்தனம் பரவி கிடக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை. சபை உட்படத்தான் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையில பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நாம், என் ஆடை எப்படி இருக்கிறது, என் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? நாம் ஏதோ பார்ட்டிக்கு போல, ஏதோ ஊர் சுத்துவதற்கு போல, பரிசுத்த தேவன் உன் ஆடை அலங்காரம் அசுத்தமா இருக்கும் என்று சொன்னால், உன் அங்கங்கள் வெளியே தெரியும் என்று சொன்னால் தேவன் விரும்புவாரா? தேவன் அந்த ஆதாரை அங்கீகரிப்பாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதோ சபைக்கு வர, ஏதோ ஜீன்ஸ் பேட்டை போட்டு மாடலை போட்டு கட்டிங்கெல்லாம் விட்டு வந்து தேவன் விரும்புவாரா? இதை விரும்புவாரா? யார் ஆராதிக்க வரும்? ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் சபையில் பாருங்க, ஆடு மாடு வந்து போறோம், கண்ண நேரத்துக்கு வர்றது, ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு சபையில் உண்மை கிடையாது. இவை எல்லாம் இப்படி நடக்கும் என்று கர்த்தர் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம்னு சொல்லது உள்ளான பரிசுத்தம் இருக்குது, வெளிப்புறமான பரிசுத்தம் இருக்குது. ஆடைய பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? இந்த வஸ்திரத்தை பார்த்தா கர்த்தர் பிரியப்படுவாரா? நான் ஆடை அணிந்து கொண்டு போறதை பார்த்தா கர்த்தரை நேசிப்பாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்ம உடை உடுத்த வேண்டும். இதனால நம்ம அலங்கோலமாக உடுத்துறதுனால அநேகரை இடர பண்ணுகிறோம். அநேகரை இடர பண்ணுகிறோம். நான் சொல்ற எந்திர கல்லை கட்டி அவன் பண்ண கடலின் ஆழத்தை தள்ள சொல்றாரு. வாலிப பெண்களே, குடும்ப ஸ்திரீகளே, ஜாக்கிரதையா இருங்கள். கடைசி நாளமாச்சு. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு எங்கு பார்த்தா தெரியுமா? பியூட்டி பார்லர் இருக்குது. எங்க பார்த்தா மூளை முடுக்கலாம் பியூட்டி பார்லர் அமைச்சு. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற அலங்காரம். கையை தடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க மறைஞ்சிருக்கணும் அழகெல்லாம் இருதயத்தில் மறைந்து, அதுதான் அலங்காரம். கர்த்தர் மனுஷன் பார்க்கிற முகத்தை பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்த்து ஆளை பார்த்து ஏமாந்து போயிடுவான். அப்படி அல்ல, உள்ளான அலங்காரம். அல்லேலூயா. உள்ளத்துல மறைந்திருக்கிற குணமே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விழாதபடிக்கு தன்னை நிற்கிறோம். இன்னைக்கு நிற்கலாம், நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியும். இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்துடலாம், நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த மாசம் எப்படி இருக்கும், வரப்போற புதிய வருஷத்துல எப்படி இருப்போ தெரியாது. உன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி ஒரு காலத்தில் நான் சொல்லி முடிக்கிற நேரம் முடிகிறது. வாசிக்கலாம். மத்திய 24வது அதிகாரம் 3, 4, 5 வசனம் சொல்லுகிறது. மத்திய 24, 3, 4, 5 சொல்லுகிறது. கர்த்தர் ஒளிமலையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கர்த்தர் அது சீஷர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் 24 மத்திய 24, 4வது வசனம். பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நானே, ஏனெனில் அநேகர் வந்து தரித்து கொண்டு
நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அநேகரை வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து என்று கடைசி நாட்களில் வஞ்சித்து ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாயிடுச்சு. ஆகவே வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும். பிரசங்கத்தை கேட்டு நிறைய பிரசங்கத்தை கேட்குறோம். இது ஆண்டு தான் பேசுகிறாரா இல்லை அவங்களா பேசுகிறாங்களா, சத்தியத்தை தான் பேசுகிறாங்களா, வசனத்தை தான் பேசுகிறாங்களா என்று கொஞ்சம் நிதானித்து அறிய வேண்டாம். நிறைய அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகர் இடரா பண்ணுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் இயேசுவை போல அந்த கிறிஸ்துனா கிறிஸ்துவ போல தான் இருப்பான், சமாதானத்தை கூறுறேன்னு சொல்லுவான். நானே கிறிஸ்து, நான் தான் உண்மையான நானே சொல்லி சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. இதுதான் உண்மையான. நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் இப்படி தான் ஆராதிக்கணும், இதுதான் உண்மையுள்ள ஆராதனை, இதுதான் வசனம். ஆனால் நம்மளுக்கு கேட்க இருக்கும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்டவங்க கூடுமான அதே 24 சொல்லும் மத்தேயு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களை கண்டு என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆக இந்த கடைசி நாட்களில் அற்புதம் முக்கியம் தான், அதிசயம் முக்கியம் தான். ஆண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல செஞ்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதை காட்டிலும் நீங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களில் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததான். அல்லேலூயா. அவன் தந்திரக்காரன் தெரியும் நமக்கு. அல்லேலூயா. ஆக நீங்களான தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இந்த கடைசி நாட்களில் ஒரு காரியத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2 பேதுரு 2:1-3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறது வேறும், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள் எப்படி நுழைய பண்ணுவாங்களா, தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்களாம். தந்திரமாய் நுழைய பண்ணி பொருளாசையுடையவர்களாக இருந்து தந்திரமான வார்த்தைகளை சொல்லி கிட்ட பணத்தை பறிப்பாங்க. பொருளாசையுடைய இதை செஞ்சா உங்களுக்கு இது கிடைக்கும், இதை பண்ணா இது கிடைக்கும் அப்படி பைபிள் எங்கேயும் சொல்லலை. இவங்க சொல்றாங்க நீங்க எங்களுக்கு இது பணத்தை அனுப்புனீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி எங்கேயும் கிடையாது. நீ முழங்கால் பண்ணிட்டு தேவ சமுதாயம் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவங்க தந்திரமான கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க. பொருளாசையுடையவர்களாய் பொருளுக்காகவே அமர்த்துவாங்க, பணத்துக்காக உங்கள்கிட்ட வீட்டை தேடி வருவாங்க. ஆகவே தேவ ஜனங்களே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய காரியங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை எனக்கு. ஆகவே கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தர் நம்மை காவலாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு நாமத்தினால் இந்த ஜனங்களை எச்சரிக்கும்படி கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். 2வது எந்த காரியத்தை சொன்னால் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாக இருங்க. 3வது காரியம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. 4வது காரியம் வஞ்சித்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா.